நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு நைட் அந்த பேய ஓட்டுற ஓட்டுல அது எங்க போகுதுன்னு மட்டும் பா. அனைவருக்கும் வணக்கம். திருப்பி இது ஒரு முதல் ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி சென்டிமெண்ட்டாக எனக்கு தெரில, வெயிலோடைய ஆடியோ லான்ச்சிங் தான் நடந்தது. ஸோ எனக்கு திருப்பி ஒரு ரீவைண்ட் மாதிரி இருக்குது. திருப்பி என்னுடைய ஒரு முதல் படி. சென்டிமெண்ட்டாக நிறைய விஷயங்கள் இருக்குது டார்லிங் பொறுத்த வரைக்கும். என்னென்னா, இந்த வருஷம் பிகினிங்கில் வந்து ஒரு 3 months வந்து பென்சில் ஷூட் நடக்கலை. நான் வந்து என்னடா பண்ணுறோம் அப்படின்னு அப்படியே முழிச்சிட்டு இருந்த டைம். சரி, இது ஒரு சேஞ்சுக்கு தாடி வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாடி வளர்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து பாபா கோவில் வந்து ப்ரேயர்ஸ் போயிட்டு இருந்த டைம். அப்போ தான் வந்து போயிட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு வந்த ப்ராஜெக்ட் தான் வந்து ஞானவேல் சார் கொடுத்த டார்லிங். என்னப்பா டிரைவர் சொன்னீங்க? வேர் இஸ் தி டெவில்? டார்லிங், இந்த டார்லிங் ஜிவியும் நானும் சேர்ந்து பணியாற்றும் 40வது படம். கிட்டத்தட்ட ஒரு 200 மெலடி பாடல்கள் வந்து தமிழ் மக்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த டார்லிங் பூஜை போட்டதுலேருந்து தொடங்கி இந்த ட்ரெய்லர், இந்த ப்ரெஸ் மீட் வரைக்கும் வெவ்வேறு காலகட்டத்தில் தம்பி ஜிவியை நான் சந்திச்சிருக்கேன். பகலில் நடிப்பு, இரவில் வந்து கம்போசிங், அந்த டென்ஷன் இந்த மெட்டுக்குள்ளே வராமல் அவர் ரொம்ப அழகாக 2 பாதையாக பிரித்து ரொம்ப அழகாக அந்த மெச்சூரிட்டியோட பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நைட் அந்த பேய ஓட்டுற ஓட்டுல அது எங்க போகுதுன்னு மட்டும் பா. ரொம்ப ஜாலியான விஷயம் நம்ம ஜிவி சாரோட ஒர்க் பண்ணது. அண்டு ஃபர்ஸ்ட் டே கதை சொல்லும் போதே அவர் ரொம்ப எக்ஸைட் ஆனார். அண்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு செகண்டும் வந்து அவரோட இன்வால்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆக்டிங் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஆர்ஆர் ஒரு பெரிய ஹெல்ப் ஜிவி சார். அண்ட் ஜிவி சார், தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். எங்களுக்கு 1001 அறிமுகமாகி அப்புறம் சகுனி படம் மியூசிக் பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மாதிரி. எப்பவுமே வந்து வெளியாளுங்கிற ஃபீலிங்கே எனக்கு இருந்ததில்லை. ப்ளஸ் ரொம்ப பிடிச்ச ஆட்களோட வேலை செஞ்சது வந்து இந்த படத்தில் கிடைச்ச பெரிய பாக்கியம். திடீர்னு ஒரு நாள் ஜிம்முக்கு போயிருந்தேன். ஜிம் போயிட்டு வெளில வரும்போது பார்த்தா எங்கள் ஜிம்முக்கு மேலேயே ராயப்பாஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அங்கே வந்து அவர் சாப்பிட வந்திருந்தார். ஜிம் முடிச்சுட்டு வெளில வந்தேன். சார் வந்தாங்க. வந்த உடனே, என்னங்க தாடியெல்லாம் வளர்த்துட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கு அப்படின்னாரு. சரி, இல்லை சார் சும்மா வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பென்சிலுடைய சில ஃபுட்டேஜ் சும்மா ஃபோனில் காமிச்சேன். சரி, உனக்கிட்ட சாயங்காலம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. போயிட்டு நைட்டே கால் பண்ணார். கால் பண்ணி இந்த மாதிரி ரீமேக் ஒன்று பண்ணுறேன், பண்ணலாமா அப்படின்னு. எனக்கு வந்து 2009 ஞானவேல் சார் தெரியும். 1001 எனக்கு பழக்கம். அப்போத்துலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ நான் சொன்னேன், ஷியூராக பண்ணலாம் சார், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி, நீங்கள் படத்தை பார்த்துருங்க அப்படின்னு. நான் வந்து இல்லை பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். தென் அப்புறம் படம் பார்த்துட்டு அந்த எடுத்த ப்ராஜெக்ட் தான் டார்லிங். இந்த வீட்ல பேய் இருக்கு. இந்த டார்லிங் படம் முதல்ல தம்பி ஞானவேலில் வந்து நான் அவருடைய ஆஃபீஸில் சந்திக்கும் பொழுது 2-3 படம் பண்ணுறேன், அதில் நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சூர்யா சாருடைய படம், கார்த்திக் சாருடைய படம் 2 படம் கொம்பன் மாசில் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது, அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு சிடி ஒன்று கொடுத்து இதை ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கன்னு சொல்லியிருந்தார். அப்போ அதை எப்பப்பா பண்ண போகிறீங்க அப்படின்னேன். இல்லைண்ணா அது உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னாரு. ஏப்பா என்ன? இல்லை அது நம்ம ஜிவி இந்த மாதிரி ஒரு சின்ன டீம், யூத் டீமை வச்சு பண்ணுறோம்னு. யூத்துனா நான் என்ன கிழவனா ஆகிட்டேன், எனக்கு என்ன ஆயிடுச்சு,
இல்லைண்ணே அது இந்த ஏஜ் சரியாக வராது. என்னப்பா சரியாக வராது, எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்லைண்ணே நீங்கள் வந்து அவரை எப்படி வாடா படம்னு பேச முடியல. இப்போ ரஜினி சார் கூட சந்தானம் கூட தான் நடிக்கிறாரு. அவருக்கு என்ன வயசு, இவருக்கு என்ன வயசு, அதெல்லாம் கிடையாது சினிமாவில். நாகேஷ் சார் எம்ஜிஆர் கூட நடித்தார், சிவாஜி கூட நடித்தார், எல்லோரும் கூட தான் நடித்தாங்க. கதாபாத்திரம் தான் பேசணும். எனக்கு நீ ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சின்னா எனக்கு அந்த படத்தில் அந்த விக்கு வச்சுட்டு வர்ற அந்த கேரக்டரை கொடு அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்டேன். மறுத்து சொல்லாமல் சரிண்ணே அப்படின்னு கொடுத்தாரு. அது என்னென்னா, நம்ம இந்த 12 வயசுலேருந்து மேடைகளில் ஏறி மக்களை நேருக்கு நேராகவே சந்தித்த ஒரு அனுபவத்திலேருந்து இந்த கதாபாத்திரம் கிடைச்சா நமக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிற என்னுடைய நம்பிக்கையும், சரி இதை கொடுத்தா கருணாஸ் சரியாக பண்ணுவாருங்கிற அவருடைய நம்பிக்கையும், அதையும் தாண்டி கருணாஸ் சாரா பண்ணுறாருன்னதுக்கப்புறம் டைரக்டர் ஷாமு, அவர் கூட இருக்கிற கிருஷ்ணா, அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு எல்லாரும், சவரி ஐயர் எல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாம் அதுக்கப்புறம் உற்சாகமாக அவங்க எழுதின எழுத்துக்களும் இதெல்லாம் தாண்டி அந்த கதையை கேட்ட உடனே எனக்கு ஃபோன் பண்ணி ஜிவி பிரகாஷ் வந்து, அண்ணா இந்த மாதிரி வந்து பின்னுறோம், பெருசாக இருக்கு உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் வேணால் பாருங்கள், இது வந்து நமக்கு நந்தாவுக்கு அப்புறம் இது உங்களுக்கு பெரிய ட்ரெண்ட் செட் படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபோனில் வாழ்த்து சொன்னார். சாமும் பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலி ஒரு படம் டைரக்ட் பண்ணார், அதுலேயே வந்து அவரை தூக்கி இது பண்ணிட்டாங்க. அப்புறம் ஆக்சுவலி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், உண்மையாகவே நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார். அதோடைய ரஷஸ்லாம் பார்த்து தான் வந்து ஞானவேல் சார் வந்து சாமுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரேக். ஸோ ஹி டிசர்வ்ஸ் இட். அந்த ராவுடைய அந்த சில இதெல்லாம் பார்த்து தான் வந்து அவருக்கு கொடுத்தாங்க. சாமோட எஃபர்ட் வந்து பெரிய எஃபர்ட். இதில் ரொம்ப டே அண்ட் நைட். ஏன்னா ஆஃபீஸில் எப்பவுமே இப்போ என் ஆஃபீஸை வெளியிலேருந்து யோசிச்சு பார்த்தா சாம் வண்டி வெளியே நிற்கிற மாதிரி தான் ஆஃபீஸே ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாதமாக அந்த வண்டி அங்கேயே தான் நிற்குது. டே அண்ட் நைட்டு 4 மணிக்கு போனாலும் எடிட்டில் இருப்பாப்புல. அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காப்புல இந்த படத்துக்காக. இந்த படம் கிடைக்கிறதுக்கு, இந்த படம் எனக்கு கொடுத்ததுக்கு பெரிய தேங்க்ஸ் வந்து சார் ஞானவேல் சாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் எனக்கு கிடைக்கலன்னா நான் டேரக்டர் ஆயிருப்பேனா இல்லையானே எனக்கு தெரியாது. என்னை அவ்வளோ நம்பினார். அந்த நம்பிக்கையை நான் கொஞ்சம் காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது சார் தான் சொல்லணும். அண்ட் சாருக்கு திருப்பி பெரிய தேங்க்ஸ். ஏன்னா லைஃப் கொடுத்துருக்காரு. ஆவி பேய் இதெல்லாம் நிஜமா? பேட் டாங்கி ஸ்மால் வால். இந்த வீட்டுல பேய் இருக்குது, மூளையில பாய் இருக்குது, தெருவுல 2 சொறி நாய் இருக்குது. ஐயா அண்ணே சத்தியமா பேய் உங்க கூட இருக்குண்ணே. யாரா? டாங்கி ஸ்மால் வால். I wanted to thank Gnanavel sir and Allu Arvind sir for giving me such a lovely opportunity, darling. And another big thanks to Sam sir and DOP Krishnan sir. Trailer looks really amazing and I'm looking forward to it. And it was a great fun working with GV sir and a whole cast and crew of Darling. Thank you all for coming. And இந்த படத்தில் 2 ஹீரோயின் நிக்கி கல்ராணி அண்ட் சுஷ்டி டாங்கே 2 பேருமே ரொம்ப அழகாக வந்திருக்காங்க. படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ஆர்டிஸ்ட் கருணா சார், பாலா சார் பெரிய ஹெல்ப்பு. அண்ட் நிறைய காமெடிஸ் அவங்களும் ஒர்க் அவுட் பண்ணாங்க. பயமாக இருக்கு மச்சான். நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ண இந்த பேய் எப்படியாவது ஓட்டிடலான்னு, ஆனால் எல்லா பிளானும் மொக்கையாயிடுச்சு. இப்போ இந்த பேயை துரத்துறதுக்கு என்னதான் வழி? கோஸ்ட் கோபால் வர்மா. மலை போன முடி கட்டி விடு டார்லிங். என்னப்பா பேய் வரும், நீங்க பச்சை மன ஒரு பொண்ணு வந்து நிக்குது. வேர் இஸ் தி டெவில்? என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா? இது வந்து ரொம்ப குவாலிட்டியான படம். இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு ரீமேக்னு நம்ம எடுத்துட முடியாது. இது டோட்டல் ஃபேமிலி வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய, டோட்டல் ஃபேமிலியும் குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கக்கூடிய. இன்றைக்கி பேய் படங்கள் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. எல்லா படங்கள் கூட கம்பேர் பண்ணாலும் இதில் கண்டென்ட்டாகவும் சாங்ஸாகவும் சரி, ஒரு காமெடியாகவும் சரி, ஒரு ஸ்க்ரீன் பிளேயாகவும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. தெலுங்கை விட தமிழ் வந்து கண்டிப்பாக என்னால் பெருமையாக சொல்ல முடியும் 10-15 மடங்கு பெட்டர் ஃபிலிமாக இருக்குது. ஸோ இப்படி எல்லாமே இந்த படம் ஆரம்பிச்சிலேருந்து முழுக்க இது வெற்றி அப்படிங்கிற நம்பிக்கையோடவே இந்த படம் முதல் நாள்லேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் என்கிட்ட ஆழமான ஒரு நம்பிக்கை.
இது எனக்காக மட்டும் கிடையாது, இதில் வேலை செஞ்சுருக்கிற எல்லாருமே, குறிப்பாக வந்து கேமராமேன் கிருஷ்ணா, டைரக்டர் ஷாமு, அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்க ஆர்ட் டைரக்டரு, அவருடைய டீமு, இதை தாண்டி வந்து ஞானவேல் அவர் கூட இருக்கிற டீமு, முத்துக்குமார், இவரெல்லாம் நேரடியாக இங்கே வந்து ஒர்க் பண்ண விதங்கள், இப்படி எல்லாமே சேர்ந்து இந்த படத்தில் வந்து எல்லாமே ஒரு வெற்றி படம் அமைகிறதுக்கான எல்லா சூழல்களுமே இதில் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக வந்து நகைச்சுவை, இந்த பேய் கலந்த படங்கள் இப்போ சந்திரமுகியிலிருந்து அதுக்கு அடுத்து வந்த காஞ்சனா வரைக்கும் தொடர்ந்து நிறையா பேய் கலந்த படங்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கிற வரிசையில் எல்லா விஷயங்களும் கலந்த, அதில் நகைச்சுவை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த படமாக, குறிப்பாக இளைஞர்களுக்கும் ஈர்க்கக்கூடிய ஒரு படமாக இந்த டார்லிங் படம் அமைஞ்சிருக்கு. இது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வரும். அந்த வெற்றி படத்தில் அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய இன்றைக்கெல்லாம் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்த இளைஞர்கள்லாம் நிறைய பேர் சினிமா துறையில் வந்திருக்காங்க. ஸோ இவங்க கூட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்து கொண்டது. பல்லசு வெறுக்குதா, கண்ணு ரெண்டும் கலங்குதா, எதுக்க மோனையும் எகத்தாலம் அடிக்குதா, குருவி காதுல குண்டு மல்லி கணக்குதா, துருவி பாருடா, துணு வெறும் தூளுடா, பொறுத்து பாருடா, பூகம்பமா மாறுடா, இழுத்து பாருடா, போனா வெறும் ஹேருடா. ஏன் ஹெல்மெட் போட்டுருக்க? தலைக்கவசம், உயிர் கவசம். Coming for you. I am waiting. Hey, வாங்கடி போலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வர்ற பொங்கலுக்கு தரம்டா ஜிகர் தண்டா. அட்ரா ஜிகர் தண்டா. ஜிகர் தண்டா பேரை கேட்கும் போதே ஒரு மாதிரி நல்லா குளிர்ச்சியா இருக்குல்ல. ஜிகர் தண்டா அப்படின்னா என்ன? அது என்ன மாதிரி ஒரு ட்ரிங்க்? ஒரு கூல் ட்ரிங்கும் இல்லாம, ஒரு ஜூஸும் இல்லாம, ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு வித்தியாசமான படம் தான் ஜிகர் தண்டா. டிங் டாங் ஒன்னு கட்டி வச்சு உதப்பேன், டிங் டாங் ஒன்னை எட்டி எட்டி மிதிப்பேன், டிங் டாங் ஓ கையை ஊரை பொறுத்த வரைக்கும் சேதுன்றவன் ஒரு பிராண்ட். டிங் டாங் ஒன்னை சாவடிச்சு எரிப்பேன். ஜிகர் தண்டானா என்ன அப்படின்ட்டு சவுத் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் மெட்ராஸில் வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு தான் சொல்லணும். எனக்கே கரெக்டாக தெரியாதுங்க. ஆனால் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆன உடனே ஃபுல் டீமும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜிகர் தண்டானா என்ன? ஜிகர்னா ஹாட்டு, தண்டானா கோல்டு. ஸோ ஹாட்டும் கோல்டும் கலந்த ஒரு ட்ரிங்க் தான் வந்து ஜிகர் தண்டா அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த ஜிகர் தண்டா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஹாட்டான ரவுடிசம், அடிதடி அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், கோல்டா ரொமான்ஸு, காமெடி அப்படின்னு ஒரு பக்கம் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ரொமான்ஸு, காமெடி, இந்த ஹாட்டான ரவுடிசம் எல்லாம் கலந்த ஒரு படம் தான் ஜிகர் தண்டா. ஆனால் இந்த டைட்டில் ஜிகர் தண்டா அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து எப்படி வைக்கணும்னு தோணுச்சு அப்படின்ட்டு கார்த்திக் சுப்ராஜே சொல்லியிருக்காரு. ஜிகர் தண்டான்றது ஒரு ட்ரிங்க், ஒரு கூல் ட்ரிங்க் மாதிரி. அது வந்து ஆக்சுவலி ஒரு ஹிந்தி நேம் தான். அது ஜிகர் தண்டா அப்படின்றது வந்து ஒரு ஹிந்தி வார்த்தை. ஆனால் மதுரையில் தான் அந்த ட்ரிங்க் கிடைச்சிச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கடை போட்டு ஆரம்பித்து பண்ணாங்க. அது காலப்போக்கில் வந்து அது மதுரையில் ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்காக மாறிடுச்சு. ஸோ மதுரை ஸ்பெஷலாக அதுவும் ஒரு லிஸ்ட்டில் சேர்ந்துருச்சு. அதனால் ஜிகர் தண்டான்றதும் நான் ஆப்ஷன் எழுதி வச்சுருந்தேன். ஸோ ஒரு ஆப்ஷன் சொல்லும் போது நிறைய பேருக்கு வந்து இந்த பேர் பிடிச்சிருந்துச்சு. ஜிகர் தண்டான்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் புதுசாக வந்ததுனால ஜிகர் தண்டா அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த பேர். நம்ம வாழணும், செம்மையாக வாழ்தாண்டான்ற மாதிரி வாழணும், அவ்வளோதான். அதுக்கு தேவையான எதையும் செய்யலாம், எவனையும் கொள்ளலாம், தப்பில்லை. லைஃப்பை பற்றி படம் எடுக்க போகிறோம். ஒரு உயிரை எடுத்துகிட்டு தான் உள்ளே வரோம், உயிரை விட்டால் தான் வெளியே போக முடியும். இதான் எங்கள் தொழில். என்னதான் ஜிகர் தண்டா வந்து எல்லா ஊர்லேயும் கிடைச்சாலும் ஜிகர் தண்டா அப்படின்னா ஃபேமஸே வந்து மதுரை தான். அதே மாதிரி ஜிகர் தண்டா அப்படின்னு ஒரு டைட்டிலை வச்சு இது மதுரையை பேஸ் பண்ண ஒரு கதை தான் அப்படின்னு சிம்பாலிக்காக நம்ம கார்த்திக் சுப்ராஜ் வந்து சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும். இதை விட சிம்பாலிக்காக வந்து யாருமே சொல்ல முடியாது. நான் இதுவரைக்கும் பார்த்ததிலேயே ரொம்ப கேவலமான மோசமான ஒரு நடிகர். மதுரையை பேஸ் பண்ணி நிறைய கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ் தான் வந்துருச்சு. ஜென்ரலாக வந்து ரவுடி படம் அப்படின்னாலே மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்து அருவா எடுத்துட்டு வருவார், அந்த மாதிரி படம் தான் வரும்.
ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டர் அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு வித்தியாசமான ஒரு நாட்டை வந்து நம்ம டைரக்டர் வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து நம்ம சித்தார்த் வந்து கதைப்படி பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பையன் தான். சென்னையிலேருந்து படம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக மதுரைக்கு போய் அங்கே ஒரு ரவுடியை மீட் பண்ணி அவரை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறத சித்தார்த் வந்து போயிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் சித்தார்த்துக்கு வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா கதைப்படி ஒரு ஹீரோ, ஆனால் படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து அவர் ஹீரோ மாதிரியே தெரிய மாட்டார். ஸ்கிரிப்ட் தான் ஹீரோ. கருதி என் வாழ்க்கை படமாக எடுக்க போகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி கதையில் டெரராக வந்திருக்கா? இந்த அஜித் விஜய் இது மாதிரி பெரிய ஹீரோவை போட்டு படமாயிடு. கார்த்தி சூப்பர் ஸ்டார்ஸ் பண்ணியா தாறுமாறா இருக்கு. தலைவரா அந்த தெரு பக்கம் கூட விட மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். கமலஹாசன் கரெக்டாக இருப்பாப்ல. எனக்கு ஓகே, ஆனால் அவர் ஓகே சொல்லணும்ல. பாபி சிம்பா உண்மையாகவே வந்து மதுரையில் வந்து ஒரு டான் எப்படி இருப்பாரோ அப்படியே அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்து அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கூட சினிமா தனம் இல்லாமல், கொஞ்சம் கூட யதார்த்தத்தை தாண்டாமல் அவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, நம்ம எல்லாருமே அவரை புகழ்றோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் டேரக்டர் இருக்கார்ல, இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு சில பேர்கிட்டலாம் சொல்லிட்டு யார் பண்ணுறா இந்த கேரக்டர் அப்படின்னு கேட்டபோது இந்த மாதிரி பாபி சிம்மா தான் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னேன். இல்லை எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஏதாவது ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்டு ஆக்டர் வச்சு போகலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி இவ்வளோ பேர் சொல்கிறத கேட்காம பாபி சிம்மாவுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய ஹிட் ஆகியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ்க்கு வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தே ஆகும். பாபி எப்படி வந்தார் அப்படின்னா, லைக் நானும் பாபிலாம் நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்தே முன்னாடி இருந்திருக்கோம். ஸோ இந்த கதை தான் வந்து நான் பீட்சாக்கு முன்னாடி எழுதின கதை. ஸோ இந்த கதை எழுதி முடிச்சோடனே ஒரு வாட்டி நான் ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸாக டிஸ்கஸ் பண்ணும்போது பாபிட்டையும் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து பிளான் பண்ணது வந்து என்னென்னா, பாபி வந்து கார்த்திக் கேரக்டர் தான் இப்போ சித்தார்த் பண்ணியிருக்காரு அந்த கேரக்டருக்கு பாபியும், சேது கேரக்டருக்கு விஜய் சேதுபதின்ற மாதிரி தான் நிறைய பேர்ட்ட ப்ரொடியூசர் தேடி போகும்போது சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அப்போயே அவன் கேட்டுட்டு இருந்தான், பாபி வந்து நான் பண்ணுறேன் அந்த கேரக்டர் சேது கேரக்டர் நான் பண்ணுறேன்னு சொன்னப்போ நான் கண்டிப்பாக முடியாது, உன்னால் முடியாது, எனக்கும் அது மைண்ட் செட் ஆகுன்னு சொல்லி விட்டாச்சு. பட் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா பீட்சாவுக்கும் முன்னாடி அது. அப்புறம் பீட்சா பண்ணி இப்போ இந்த இதுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு மட்டும் ஏகப்பட்ட பேர், நிறைய பேர் ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் இந்த கதை நான் சொல்லியிருக்கேன், எல்லாருமே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒன்று ஒரு பாயிண்ட் எனக்கே வந்து உறுத்துச்சு. ஏன் வந்து, ஏன்னா இந்த கதையை நான் யாராவது புது ஆள்கிட்ட சொன்னேன் அப்படின்னா அவங்க ஒரு 5 பேர் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் அந்த கேரக்டர் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, ஏன் அந்த 5 பேர் அவங்க யோசிக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி அவங்க அந்த மாதிரி பார்த்துருக்காங்க அந்த கேரக்டரை. ஸோ யாருமே யோசிக்க முடியாமல் ஒருத்தரை கேஷ் பண்ணலான்னு சொல்கிறப்போ திரும்ப பாபி அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு. நேரம் பண்ணிட்டு இருந்தார் அப்போது. ஸோ அல்ஃபோன்ஸ் புத்திரன் அவரும் ஃப்ரெண்டு தான். ஸோ அவர் சொன்னார் பாபி பண்ணுங்க கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொன்னோம். நிறையா ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணோம், நிறையா ஆடிஷன்லாம் பண்ணோம். பண்ணி பார்த்ததுக்கப்புறம் செட் ஆச்சு. சரி ஓகே, கொஞ்சம் புதுசாக இருக்குன்னு சொன்னனால தான் பாபி ஃபிக்ஸ் பண்ணோம். அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்குது. சேதுவோட கதை தான் படம்னா அதில் எதுக்கு வேற யாரும் நடிச்சுட்டு, அவரே நடிக்கலாம், ஹீரோ மாதிரி தானே இருக்காரு. சீரியஸா கேட்டுக்கிருக்கேன் நக்கலா? அவ சொல்றது ரைட்டு தானடா. நம்ம சேதுக்கு என்ன குறைச்ச, அந்த காலத்து ஹீரோ ஜெயச்சந்திர மாதிரி தான் இருக்கு. என்ன இப்படி இருக்கிறாங்க? நான் நக்கல்லாம் பண்ணல, எவனோ நடிக்க வரான், உங்களுக்கு என்ன? சினிமாட்டோகிராஃபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேவ்மிக் கியூஆரி. எப்படி அவரோட பேர் வந்து வித்தியாசமாக இருக்கும், அதே மாதிரி படத்தில் சினிமாட்டோகிராஃபியும் பயங்கர டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னா ஜென்ரலாகவே வந்து கேங்ஸ்டர் ஃபிலிம், ரவுடி படம் அப்படின்னாலே வந்து ராவா அந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபி தான் நம்ம பார்த்துருப்போம். மெட்ராஸ் படத்துலேயே பார்த்தீங்கன்னா நைட் எஃபெக்டில் பயங்கர டிஃப்ரெண்டாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாத்தையும் தாண்டி டோட்டலாக ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமாக இருந்தாலும் ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல்லையே சினிமாட்டோகிராஃபி இருக்கும். இது வந்து நிறைய பேர் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு பயங்கர அப்ரிஷியேட்லாம் பண்ணி இப்போ ரீசெண்டாக வந்து அவருக்கு நிறைய அவார்ட்ஸ்லாம் கூட கிடச்சிருக்கு. வில்லாதி வில்லன் என்ற பேரெடுத்த செய்யாத பாவம் எல்லாம் சேர்த்து வைத்து. இந்த படத்துக்கு வந்து மியூசிக்கல் கேங்ஸ்டர் ஸ்டோரி அப்படின்னு ஒரு கேப்ஷன் இருக்கும். அது எப்போ ஃபிக்ஸ் ஆகுதுன்னா, ஸ்கிரிப்ட் எழுதும்போது நான் அந்த கேப்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்கிரிப்டில் எழுதும்போது வந்து நிறையா வந்து மாண்டேஜஸ் இருக்கும், நிறையா மியூசிக்கல் மாண்டேஜஸ் நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ
ஸோ மியூசிக் வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அந்த படத்தில் இருக்க போகுதுன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த கேப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சந்தோஷ் நாராயணன் நான் சொன்னேன், நான் இந்த படத்துக்கு வந்து ஒரு கேப்ஷன் வச்சிருக்கேன், மியூசிக்கல் கேங்ஸ்டர் ஸ்டோரின்னு. ஸோ அந்தளவுக்கு இருந்தேன். அவர் அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிடலாம், ஏன்னா அவர் ஸ்கிரிப்ட் படிக்கும் போது நிறையா ஸ்கோப் தெரியுது, கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அந்த படம் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த கேப்ஷன் எப்படி கரெக்டாக அந்த படத்துக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஒரு லைக் ஒரு மியூசிக்கலி கதை வந்து நகரும். ஸோ அதனால அது மியூசிக்கல் கேங்ஸ்டர் மூவி. நான் சந்தோஷ் நாராயணன் ஹஸ் டன் ட்ரெமெண்டஸ் ஒர்க். அது பார்த்து இந்த படத்தை வந்து ஒரு லெவலுக்கு மேலே கொண்டு போய் உட்கார வச்சது காரணம் சந்தோஷோட ஒர்க். கண்ணம்மா கண்ணம்மா காதலிச்சாரா காளைக்கு கண்ண கட்டுனா சின்னதா சின்னதா பூத்திச்சி பூவா போக போக ஜல்லி கட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து மெட்ராஸ் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ அந்த மெட்ராஸ் படத்தோட இயக்குனர் அவருக்கு பர்சனலாக வந்து ஜிகர்தண்டால என்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கு, அவரோட ஃப்ரெண்டு கார்த்திக் சுப்ராஜை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. ஜிகர்தண்டா வந்து தமிழ் சினிமாவில் ஓரளவுக்கு ஒரு நல்ல அட்டம்ப்ட்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு ரெகுலர் ஒரு கேங்ஸ்டர் மூவியோட எல்லா தன்மைகளோடு இருந்த ரொம்ப நல்ல படம் அப்படின்னு சொல்லலாம். அதோட டெக்னிக்கல் கிராஃப்ட்டு வந்து சூப்பரான அது படத்தை வந்து வடிவமைச்சு விடும், அதை எடுத்தது, அதுக்கப்புறம் அது வந்து மக்களுக்கு காட்டினது, அந்த விஷயமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் கார்த்திக் சுப்ராஜ் அவருக்கு வந்து நான் மெசேஜ் கூட பண்ணியிருந்தேன். வெரி பிரில்லியன்ட் ஃபிலிம் மேக்கிங்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லியிருந்தேன். ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக கிராஃப்டாக ரொம்ப நல்லா வந்த ஒரு படமாக வந்து நிச்சயமாக ஜிகர்தண்டா நான் சொல்லலாம். ஜிகர்தண்டால பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், ஆக்டிங், இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மதுரைக்கு போய் ரியல் லொகேஷன்ஸ் அவ்வளோ ஷூட் பண்ணியிருக்காங்க, லொகேஷன்லாம் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய பாராட்டுகள் சொல்லி ஆகணும். இந்த படத்தை பற்றி நான் வந்து இவ்வளோ ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, ஜிகர்தண்டா படம் இந்த பொங்கலுக்கு Jan 16th காலையில் 11 மணிக்கு விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது, ஃபஸ்ட் டைம் இன் டெலிவிஷன். ஸோ தேட்டரில் படம் பார்க்காதவங்க, படம் பார்த்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக அந்த படத்தை திரும்ப பார்க்கணும். நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.